வணக்கம். இப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம் அங்கே நோக்கி போய்கிட்ருக்கோம். போகிற வழியில் நம்ம பசுமையான எழில் சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டே போகிறோம். ட்ரெயின் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம். ஸோ அந்த 6 மணி நேரம் வந்து தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி நம்ம கேரளாவை தொட்டுட்டோம் அப்படின்னாலே பசுமையான மரங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இது மாதிரி நீர்நிலைகளையும் நீங்கள் ட்ரெயினோட ஜன்னல் சீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரசித்தபடியே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ரயில் பயணத்திலேயே உங்களுடைய கேரளா சுற்றுப்பயணம் தொடங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ கேரளா போன உடனே நம்மளுடைய முதல் விசிட் வந்து பத்மநாத சுவாமி தான். திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலை போய் தரிசனம் பண்ணுறோம். உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபோன் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அங்கே போன ஒரு நினைவாக வந்து ஒரு சின்ன செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு. இங்கேயே ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. சாமியும் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து போனது வந்து சங்கமுகம் பீச். இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து அந்த பீச் வந்து பக்கம். அந்த பீச்சுக்கு போகிறப்ப அந்த பீச்சை ஒட்டி வெளியில் வந்து ஒரு ஹெலிகாப்டர், அதாவது இந்தியன் வாரில் வந்து இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ண ஹெலிகாப்டருங்க அது. அதாவது பாரதிய வாயு சேனான்னு போட்டிருக்கு பாருங்கள். அதாவது வெட்டரன் ஹெலிகாப்டர் இது. ஒரு காலத்தில் இது நல்லா ஆக்டிவாக இருந்தப்போ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து இது சேவை பண்ணியிருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டரையும் பார்த்துட்டு அதோட டயரெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர் கூட ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பீச்சு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நகர்ந்தாச்சுங்க. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டர் தூள்றது பார்க்க சின்னதாக இருக்குது. பக்கத்தில் போனால் நல்ல ஒரு பெரிய உருவங்க. அதோடைய விங்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பீச் வந்து அரேபியன் பீச், அதாவது சங்கமுகம் பீச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங் லைட் கலரில் இருக்குது. பட் டே டைமில் பார்க்குறப்ப ரொம்ப ப்ளூயிஷ் கலரில் இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு சத்தத்தோட இதமான காற்றுள்ள சூழ்நிலை இங்கே. பார்த்திங்கன்னா பீச் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். நல்லா அழகாக மண்மேடு இருக்கும். மேலால் மண்மேடு வந்து நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி நல்லா ஒரு ஸ்லாண்டிங்காக ஹையாக இருக்கும். ஸோ வந்து நல்லா உட்காந்து சாயந்தரம் நேரம் கடற்கரை காற்று வாங்கிக்கிட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு ரம்மியமான இடம். கடற்கரையை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்கங்க. கேரளாவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், கடற்கரை ஆகட்டும், ரொம்ப சுத்தமாக எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 40 நிமிஷம் கிட்டே இருந்துட்டு ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பீச்சில் தான் விளையாடுறாங்க பசங்க. அதையும் பார்த்துட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த நாள் வந்து கேரளாவிலேயே வந்து டெடிக்கேட்டடாக ஒரே ஒரு கோவில், பரசுராமருக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த பரசுராமருடைய கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்த சமயத்தில் ஏதோ உற்சவம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜண்ட மேளத்தையும் கொஞ்சம் நேரம் நின்று ரசித்து பார்த்தேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விசேஷங்களும் ஒவ்வொரு மாதிரி சிறப்பாக கொண்டாடுறாங்க. இங்கே கேரளாவில் பெரும்பாலும் திருவிழாக்கள், உற்சவம் இதெல்லாம் எதுனாலுமே இந்த மேளதாளம் வந்து சிறப்பாக இருக்கும். அது நம்மளுக்கும் கேட்குறதுக்கு நம்ம ஊர் தாளங்கள் ஒரு மாதிரி. இங்கே வந்து இந்த இசை வந்து விசேஷமாக கொண்டாடப்படுது. நானும் கொஞ்சம் நேரம் நின்று அந்த இசையும் ரசிச்சுட்டு அங்கேருந்து சுற்றி இருந்த மக்களுமே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உற்சவம், ஒரு மூர்த்தி உற்சவம் வந்து வீதி உலா புறப்படுற சமயம் மலர் ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த சின்ன பையன் உற்சாகமாக டான்ஸ் ஆடுறான் பாருங்கள். அதே மாதிரி நானும் உற்சாகமாக வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புற இந்த பரசுராமர் கோயிலிருந்து கிளம்புறப்போ ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு குளத்தை கவர் பண்ணியிருக்கிற அளவுக்கு பெருசு. அதையும் பார்த்துட்டு அங்கே இருந்து கிளம்பி பூவார் போட் ரைடுக்கு போகிறோங்க. இது வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர்ஸ், சுற்றி வர மரங்கள் இருக்கும். நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு போட்டில் பயணம் பண்ணுறதுக்கு வந்து இயற்கை காட்சிகள் 2 பக்கமும் ரசித்தபடியே போகிறதுக்கு மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடம். நீங்கள் தொடர்ந்து வேலை பளு இதெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுமுறை கிடைக்கிற சமயத்தில் நீங்களும் வந்து பத்மநாத சுவாமி, பரசுராமர் கோவில், இந்த போட் ரைடு எல்லாமே வாங்க. இதில் என்ன விசேஷம்னா, இந்த போட் ரைடு அண்ணன் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே வர்றப்ப நீங்கள் கார்லேயோ ஆட்டோலையோ வந்து உங்களை டைரெக்டாக இறக்கி விட்டாங்கன்னா அந்த ஆட்டோக்காரருக்கு இந்த போட் ரைடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற டீம் வந்து ஒரு கமிஷன் கொடுக்கணுமா. அது 1500 ரூபா கொடுக்கணுமா. அந்த 1500 ரூபா வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களுடைய டிக்கெட் ஷேரில் விழுகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோக்காரவங்க உதவி பண்ணுற மாதிரி நாங்களும் நேரடியாக விட்டுறோன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து வெளியிலேயே இறக்கி விட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர வேண்டாம். அவங்க உள்ளே வந்து உங்களை இறக்கி விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இயற்கையான இதை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து எப்படின்னா, அந்த பூவார் போட் ரைட்லேயே போயிட்டுருக்கிறப்போ ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற கடலையும் ரசிக்கிற மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் டைம் இருக்கும்.
திருப்பி வர்றப்ப அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே போட்லேயே வந்து ரிசார்ட், அது மீன்ஸ் தங்குற இடமும் இருக்குது, ஹோட்டல்ஸும் இருக்குது. பசிக்கிறவங்க வந்து இங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அநேகமாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படின்னு தெரியல, நான் போய் அங்கே சாப்பிடலை. பட் ஆனால் அந்த ஹோட்டல்ஸில் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படி நல்லா அதையெல்லாம் பீச்சையெல்லாம் பார்த்துட்டு அழகான சூழ்நிலைகளை வந்து கடந்து வர்றோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களே பாருங்களேன். எப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேரளா அப்படி போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த போட் ரைடு, நீரில் வந்து இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வாட்டர் ஸ்போர்ட் ரைடு வந்து நீங்கள் கண்டிப்பாக போங்க. இது ஒரு வித்தியாசமாக, நம்ம பெருசாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து போட்லாம் பயணம் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் தான் வந்து நம்ம அந்த அனுபவமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியுது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான். ஆனால் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை அந்த சேஃப்டி ஜாக்கெட் இதெல்லாமே கரெக்டாக போட்டுக்கிட்டு, பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக வந்து நீங்களுமே வாய்ப்பு கிடச்சா போய் வாங்க. இந்த அனுபவம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்போ எக்ஸ்போ நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அங்கே போனோம். கேரளா கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தது. கனககுன்னு பேலஸில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போ இருந்துச்சு. அங்கே நிறையா வகையான மிஷின்ஸு, அதாவது எத்தனை ஸ்ட்ரோக்ஸ் இன்ஜின்ஸ் எப்படிலாம் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்ம கார் வெஹிக்கிள் எல்லாமே பார்க்குறோம், உள்ள ஆப்ரேஷன் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, கீர்ஸ்லேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியுமே நிறையா விளக்கம் தர்ற மாதிரி, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இன்ஜின்ஸ்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நிறைய இது வச்சுருந்தாங்கங்க. ஸோ வந்து இந்த டிரான்ஸ்போ எக்ஸ்போர்ட்லேயும் வந்து கலந்துக்கிட்டு அவங்க அடுத்தடுத்து கேரளா கவர்மெண்ட் வந்து பஸ்ஸஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர்றாங்க, இப்போ கரண்ட்டாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து ஈவினிங் வந்து நிறைய சிற்றுண்டி கடைகள்லாம் இருந்துச்சு. நல்லா சரி கேரளாவோட டிஷ்ஷஸ் அதையுமே நல்லா பார்த்து சாப்பிட்டுட்டு அந்த கனககுன்னு பேலஸில் வந்து அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது, ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே வந்து சிறந்த அந்த பாடகர்கள்லாம் வச்சு ஒரு இசை நிகழ்ச்சியும் வச்சுருந்தாங்க. அந்த இசை நிகழ்ச்சியுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போச்சுங்க, 3 மணி நேரம் போச்சு. அதையும் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து எங்கள் திருவனந்தபுரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிமலை சிவன் டெம்பிள் அப்படின்னு இருக்குது. கடலை ஒட்டி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பெருசாக பார்த்துருப்பீங்க. இந்த சிவன் பிக்சர் வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் இல்லையா? அதையுமே ஓகே நேரில் ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோவிலுக்குமே போய் அந்த நல்லா கடலோரத்தில் இருக்கிற நல்ல மிக வளர்த்தியான சிவன் சிலை கூட அதையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த கேரளா திருவனந்தபுரம் ட்ரிப்பை வந்து முடிச்சுக்கிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஆயத்தமாயாச்சுங்க. இந்த கடல் பாருங்கள் எவ்வளோ நீல நிறமாக, அது ஒரு மாதிரி நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குங்க இந்த அரேபியன் ஷீ. ஸோ வந்து நீங்களும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.